வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு சூரியனுடைய காரகத்துவங்கள் பார்ட் 2 வீடியோ. நாட்டோட தலைவர்கள், அவங்கன்னா அரசர்கள், நாட்டோட தலைவர்கள் எல்லாமே சூரியனுடைய காரகத்துவங்கள். சூரியன் யாருக்கு வலுத்து இருக்குதோ அவங்கன்னா ரொம்ப நேர்மையான நாட்டோட தலைவர்களா இருப்பாங்க. காலம் சென்றாலும் அவங்கள எல்லாரும் புகழ்வாங்க. அவங்களோட நேர்மையை, அவங்களோட செயல்பாட்டு பத்தி. நீங்க கரிகால சோழன், கல்லணையை கட்டியவர், ராஜராஜ சோழன், அலெக்சாண்டர், இந்த மாதிரி மிகப்பெரிய அரசர்கள் காலம் சென்றாலும் அவங்களுடைய இதை எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவில் இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்க வாழ்ந்த வாழ்வியல் முறைகள் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப சொல்லுவாங்க. ஸோ மிக சிறந்த வீரம், நாட்டோட தலைவர்கள், நேர்மை, எல்லாமே சூரியன் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா இருக்குன்னு அர்த்தம். அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் ஒருத்தவங்க அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னா சூரிய கிரகம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் அவங்களுக்கு அரசியலுக்குள்ள அவங்க நல்லா வெற்றி பெற முடியும். அவங்க தலைமை பண்பு நோக்கி அங்கே செயல்படுவாங்க. ஏன்னா சூரியனுக்கான அந்த கௌரவம், புகழ், பதவி, உயர்வு எல்லாத்தையும் அதை தூண்டக்கூடியது அந்த சூரியன் அந்த ஜாதகத்துல வலுவா இருந்தால் தான் அது தூண்டும். அதனாலதான் அவங்க அரசியலுக்குள்ள போவாங்க. அரசாங்க அதிகாரிகள், நேர்மையான அரசாங்க அதிகாரிகள் அவங்க எல்லாமே சூரியனுடைய ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, சூரியன் நல்லா இருந்துதான் அவங்க அரசாங்கத்துல அவங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள், பதவிகள் எல்லாமே கிடைக்கும். அது ரொம்ப நேர்மையா செயல்பட்டாங்கன்னா அது புகழும் அவங்களுக்கு கிடைக்கும். கம்பீரம், சூரியனாலே கம்பீரம் தான். போனதுல முழுகு தண்டு வளம் எல்லாம் படிப்பேன், பேக் போன் எல்லாம் படிச்சுப்பேன். சூரியன் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப நல்ல இடத்துல இருக்குதுன்னா கம்பீரமா நடப்பாங்க. கௌரவம், கௌரவம் சூரியனோட காரணம். அவருடைய வாழ்நாளுக்கு கௌரவத்துக்காக போராடினார். சுயமுயற்சி, சுயமுயற்சியால மேல வர மகாபாரதத்துல கர்ணன் பாருங்க, தனித்து விடப்பட்டாலும் சுயமுயற்சியால வில்வித்தையில எல்லாத்துலயும் மேல் நோக்கி முன்னேறினார். பிரகாசம், சூரியன் ரொம்ப பிரகாசமா இருக்கும். சூரியன் நம்ம பத்தளவு தெரியல, அவங்களுடைய அவங்களுடைய முகம், அவங்களுடைய செயல்பாடு, அவங்களை சுற்றி இருக்கிறது, அவங்களுடைய பேச்சு எல்லாத்துலயும் அவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்கும். அவங்க வாழ்வியல் முறையே ரொம்ப பிரகாசமா இருக்கும். வளர்ச்சி, சூரியன் காரணம். கூட்டு குடும்பங்கள், பாரம்பரியம் அப்படின்னாலே சூரியன் தான் வரும். கூட்டு குடும்பம் பாரம்பரியமா மக்கள் ஒன்றாக ஒரு கூட்டு வந்ததுனால அந்த கூட்டு குடும்பமும் சூரியன் எடுக்கும். நேர்மை, நேர்மை சூரியன் வலுத்து அவங்க ரொம்ப நேர்மையா ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க. சூரியன் ஒரு நல்ல ஸ்தானத்துல நல்ல இதுல நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. கோதுமை, கோதுமை தானியத்துல கோதுமை சூரியனுக்கு, ஏன் கோதுமை சூடுன்னு சொல்லுவோம். மைதா அதிகமாக சாப்பிட்டா உடம்பு சூடாயிருக்கும். சப்பாத்தியே சாப்பிடாதவங்க சப்பாத்தி சுட்டு போட்டு பாருங்க, சூடுனால அவங்க சரியா செரிமானம் ஆகாது. கோதுமை தானியம் அவ்வளவு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. வெடிப்பு கலையாத ஆடைகள், சூரியனுடைய காலத்தும். அரசியல்வாதிகள் எல்லாமே நம்ம சூரியன் காலத்தும். அவங்களோட அரசியல் தலைவர்கள் அவங்க என்ன பாருங்க, அவங்களோட ஆடைகள் பாருங்க, மடிப்பு கலையாம அவ்வளவு நீட்டா அவ்வளவு இதா இருக்கும். ஸோ அவங்க அதெல்லாம் விரும்புவாங்க. யார் யாருன்னா சூரியன் அவங்க ஜாதகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவங்கன்னா அயன் பண்ண ட்ரெஸ் தான், ரொம்ப மடிப்பு கலையாத ட்ரெஸ் தான் அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா சூரியனை காத்தவங்க கௌரவம். ஏன்னா நம்மள யாரும் தாழ்த்தி பேசக்கூடாது, ஆடையை பார்த்து கூட யாரும் நம்மள தரக்குறைவா பேசக்கூடாது. இன்றைக்கான நல்ல ஆடைகளை, மடிப்பு கலையாத நல்ல ஆடைகளை அவங்க பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு பிடிக்கும். நிரந்தர வருமானம், வருமானத்துல நிரந்தரமா வரக்கூடிய வருமானங்கள், பேங்க்ல பணம் போட்டு வச்சு இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய நிரந்தர வருமானங்கள், அரசாங்க உத்தியோகத்து மூலியமா வரக்கூடிய வருமானங்கள், கவர்மெண்ட் ஜாப் மூலியமா வரக்கூடிய வருமானங்கள், மிஷன், சொந்த வீடுன்னா அதுல இருந்து வாடகை வரக்கூடிய வருமானங்கள், எல்லாமே சூரியனுடைய. மீதி காரகத்துவத்தை நம்ம பார்ட் 3ல பார்க்கலாம். நன்றி.
வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு ஒரு ஆதரவு